சாராய் கேனு பேரல் ஏதாவது இருக்கான்னு தரவா செக் பண்ணியா சார்? யோ நீ அக்கம் பக்கத்துல மாணிக்கத்தை பத்தி விசாரிச்சுட்டு வாயா. என்ன சார் திடீர்னு? யாரா நீதான் இல்ல மாணிக்கமா? சார், என் பேர் பழனி, இங்கதான் வேலை செய்யறேன். என்னடா காய்கறி கடைங்கிற பேர்ல சாராயத்தை கடத்துறீங்களா? ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யோ இங்க இருந்து போன லோட்ல தானே சாராய பாக்கெட்ட கையங்களமா புடிச்சிட்டு வர. என்ன மாணிக்க சாராய வியாபாரம் பண்றானா? ஐயோ அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாருங்க, நல்ல மனுஷங்க அவரு. ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏய் உனக்கு என்ன தெரியாது? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்னையா அக்கம் பக்கத்துல விசாரிச்சியா? என்ன சொல்றாங்க மாணிக்கத்தை பத்தி? சார் மாணிக்கம் முதல்ல இந்த கடையில் தான் எடுபடி வேலை பார்த்திருக்கான். இந்த கடையை வாங்கினதுல கூட பெரிய சந்தேகத்தை கிளப்புறாங்க. தவிர சுந்தர மோட்டார்ஸ்ல வேற பங்கு உண்டாம். நாம சீஸ் பண்ண லாரி கூட சுந்தர மோட்டார்ஸ் இருந்த சார். ஏய் உண்மையை சொல்லு, மாணிக்க வீடு எங்க இருக்கு? ஐயா இப்ப வேணாம் ஐயா, அவங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இப்ப போனீங்கன்னா நின்னு போயிரும். தயவு செஞ்சு இப்ப வேணாம் ஐயா. ஏய் என்னடா போலீஸ்காரங்கிட்டே வசனம் பேசுறியா? குட்டிய பேத்துருவார் ஆஸ்கர். எங்கடா அந்த மாணிக்க வீடு? செல்வா, உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நிர்மலா காலேஜுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவ திரும்பவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாணிக்கத்தை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. புள்ள என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. என்ன பாட்டி, நிர்மலா இன்னும் வரலையா? இல்லையே. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உள்ள போய் நிலைமையை சமாளிங்க. நான் காலேஜுக்கு போய் நிர்மலா இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பா எங்க இருந்தாலும் அவ இழுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க போங்க. ஏன் தம்பி இங்க மாணிக்க வீடு எது? இதான் ஏன் இதானா? யோ வாயா. என்ன விஷயம் சார்? என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார் இங்க மாணிக்கங்கிறது யாரையா? நான் தான் சார். நீதானா? வா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போ. என்ன சார் விஷயம்? ஏன் விஷயம் என்னன்னு சொன்னதா வருவீரோ? உமக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது? இல்ல சார், என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க ஏண்டா பாண்டிச்சேரிக்கு சாராயத்தை கடத்தி விட்டு இங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கியா? வாடா. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் டேய் வாடா. என்னமா சார், உன்னை கட்டி கொடுத்துருக்க, நல்ல இடமா இருக்கும் நம்பி தானே வந்தோம். இங்க வந்து பார்த்தா ஒரே கூத்தும் கொடுமையெல்லாம் இருக்கு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இது ஏதோ வேற மாதிரியான பிரச்சனையா இருக்கு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாப்போம் சார். வீடா இது இல்ல வீடான்னு கேட்டேன். ஏதோ ஜீப்புமா குகைக்குள்ள வந்த மாதிரி எல்லாம் மர்மமா இருக்கு. பொண்ணு எங்கேன்னு கேட்டோம். இதோ வருதுன்னு சொன்னீங்க. போலீஸ் தான் வந்துச்சு. சாராயம் கடத்திட்டீங்கன்னு இழுத்துன்னு போயிடுச்சு. நீ வேற ஏதோ பிரச்சனைங்கிறியப்பா. அவ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். இது வேற ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. இந்த குடும்பத்துல நமக்கு சம்பந்தம் ஒத்து வராது. வாங்க போலாம். சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். அவசரப்பட்டு எங்க அண்ணனை தப்பா நினைச்சிடாதீங்க சார். அவசரப்பட்டு தப்பா நினைக்கல தம்பி. 6 2-3 மணி நேரம் காத்திருந்து இப்பதான் தப்பா நினைக்கிறோம். இன்னும் இங்க இருந்தா இந்த வீட்டுல இன்னும் புதுசா ஏதாவது நடக்கும். வாங்க போலாம். ஐயோ இல்ல பாருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் கெஞ்சி கேக்குறேன் சார். சார் அந்த மாதிரி முடிவுக்கு வந்துடாதீங்க சார். சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க படிச்சவர் சார். சார் சார் நீங்களா? என்ன செல்வம், நீங்களே எங்களை மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க அண்ணன் எதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. எனக்கும் புரியல. நீ ஸ்டேஷன் வரைக்கும் போய் விசாரிச்சா தெரிஞ்சிரும். நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் செல்வம். நீங்க அண்ணே நீங்களும் கொஞ்சம் கூட வரீங்களா? நானா? எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வந்துருங்க. இல்லனே அண்ணியை கூட்டிட்டு நான் எப்படி ஸ்டேஷனுக்கு தனியா? நீங்க கொஞ்சம் செல்வம், நமக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. சுந்தர மாமா இருக்காங்கல்ல, அது போதும். நீங்க வாங்க. இல்ல நீ அவர் நீங்க வாங்க வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் ஒருத்தி எந்த நேரத்துல உங்க வீட்டுல நல்ல விஷயமா நடக்குதுன்னு சொல்லி தொலைச்சணும். இங்கேயே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு.